அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் வந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். மறந்திருக்கும் இந்த நாளின் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதுபோன்று அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வருடத்தின் முதல் வாரத்தில் சக்தி குளோபோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். ஜனாதிபதி மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று. பாகிஸ்தான் பிரதமரின் விஜயத்தை முன்னிட்டு இன்று கொழும்பில் விசேட போக்குவரத்து. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்த 7 இந்திய மீனவர்கள் நேற்று கைது. தொடர்பு விரிவான செய்திகள். நாட்டிற்கு வருகை தந்துள்ள பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை வரவேற்கும் நிகழ்வு இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெறவுள்ளது. இன்று காலை 9:30 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. அத்துடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு இடையில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவுள்ளன. 3 நாள் விஜயம் மேற்கொண்டு பாகிஸ்தான் பிரதமர் நேற்று நாட்டை வந்தடைந்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அழைப்பை ஏற்று நாட்டிற்கு வந்துள்ள பாகிஸ்தான் பிரதமர் நாளை வரை நாட்டில் தங்கியிருப்பார் என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் இந்த விஜயத்தின் போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் பலரையும் சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் விஜயத்தால் இன்று கொழும்பின் பெரும்பாலான வீதிகளில் வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இன்றைய தினம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் குறித்த போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் யுவன் குணசேகர கூறினார். இதன் அடிப்படையில் இன்று காலை 8:30 மணியிலிருந்து மாலை 10 மணி வரை பாடசாலை வீதி, ரூழிகள் சுற்றுவட்டம், வங்கி மாவத்தை மற்றும் ஜனாதிபதி மாவத்தையிலிருந்து காலி மத்திய வீதி வரையிலும் வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அத்துடன் முற்பகல் 11 மணியிலிருந்து பிற்பகல் 12:30 வரை என்எஸ்ஏ சுற்றுவட்டத்திலிருந்து காலி வீதியின் கொள்ளுப்பீட்டி சந்தி வரையிலும் வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். பிற்பகல் 1:30 மணியிலிருந்து 2 மணி வரை கொள்ளுப்பீட்டி சந்தியிலிருந்து காலி வீதியின் என்எஸ்ஏ சுற்றுவட்டம், லோட்டஸ் வீதி, செரமிக் சந்தி, ரீகல் சுற்றுவட்டம், பாடசாலை வீதியிலிருந்து கம்பெனி தெரு போலீஸ் நிலையத்தின் முன்னுள்ள சுற்றுவட்டம் வரையும் வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தேர்தல் தொகுதிகளின் எல்லை நிர்ணயம் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகள் மற்றும் மேல்முறையீடுகளை ஆராயும் நடவடிக்கை எதிர்வரும் 31ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் தெரிவிக்கின்றது. இது தொடர்பில் நியமிக்கப்பட்ட ஆய்வரடங்கிய குழு மூலமாக குறித்த முறைப்பாடுகள் மற்றும் மேன்முறையீடுகள் தொடர்ச்சியாக ஆராயப்பட்டு வருவதாக அமைச்சின் செயலாளர் கமல் பத்மஸ்ரீ தெரிவித்துள்ளார். குறித்த ஆய்வரடங்கிய குழுவிற்கு மேலதிகமாக பல நிறுவனங்களின் கூட்டாக தொழில்நுட்ப குழு ஒன்று மாவட்ட மட்டத்திலும் 25 குழுக்கள் குறித்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. எவ்வாறாயினும் குறித்த நடவடிக்கைகள் குறைபாடுகள் இன்றி நடைபெற வேண்டும் எனவும் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்வரும் வாரத்திற்குள் அமைச்சரின் தலைமையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாகவும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற சபைகளின் செயலாளர் தெரிவித்தார். முறைப்பாடுகளை ஆராய்வதற்கான காலத்தினை அதிகரிப்பது தொடர்பில் இதன்போது ஆராயப்பட உள்ளது. தேர்தல் தொகுதிகளில் எல்லை நிர்ணயம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கூறுவதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசத்தின் போது 500க்கும் மேற்பட்ட மகஜர்கள் கையளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. ஊழல்வாதிகளுக்கு எதிரான செயற்பாடுகள் சாட்சி விசாரணைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சுமத்துகின்றது. கடந்த அரசாங்கத்தில் இருந்த பல முக்கிய அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. விசாரணை என்று அழைக்கின்றனர். அது மாத்திரமே இடம்பெறுகின்றது. ஒரு வருடம் கடந்துள்ள போதிலும் குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. தற்போது அதிகளவிலான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன. தஜுதீன் கொலை விசாரணை நிறைவடைந்துள்ளது. CSN தொலைக்காட்சி தொடர்பிலான விசாரணைகளும் நிறைவடைந்துள்ளன. அவன்கார்டு விவகாரமும் அவ்வாறே. எனினும் அது தொடர்பில் இதுவரை சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த ஊழல்வாதிகளுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளும் அரசியல்வாதிகளே தற்போதைய அரசாங்கத்தில் உள்ளனர். மக்கள் ஆணையை புறந்தள்ளிவிட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கு பதிலாக அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொள்வோரே உள்ளனர். ராஜபக்ச நிர்வாகம் இன்று வரை இருந்திருந்தால் நாட்டில் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். எனவே அதனை மாற்றியமைத்தமை முன்னோக்கிய செயற்பாடாக கருதுகின்றோம். எனினும் முன்னோக்கிய செயற்பாடு உண்மையான செயற்பாடாக அமைய வேண்டிய தேவை இருக்கின்றது. ඉදිරිගාමී පියවර සැබෑ ඉදිරිගාමී පියවරක් කොට පත් විය යුතු තියෙනවා.
வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் சூரியவேவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை கடந்த ஆட்சி காலத்தில் ரத்து செய்யப்பட்டது. ஆகவே பல லட்சக்கணக்கான தொழில்களை இழக்க நேரிட்டது. நல்லாட்சி அரசாங்கத்திற்கு வழங்கும் ஒத்துழைப்பாக ஜிஎஸ்பி வரி சலுகையை மீண்டும் நமது நாட்டிற்கு வழங்குவதாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறுகின்றது. ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையால் இத்தகைய கிராமங்களிலும் புதிய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படும். ஆகவே கிராமிய பொருளாதாரம் நகர பொருளாதாரம் என்பன வலுவடையும். கிராமிய ஆர்த்திக நகர ஆர்த்திக சக்திமத். நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பிலான பிந்திய தகவல்களை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் உவ மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மேல் மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மாகாணத்தில் காலை வேளையில் பனி சூழ்ந்த குளிரான நிலைமை காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்திற்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து வீசும். கொழும்பு தொடக்கம் புத்தளம் மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். வாழைச்சேனை மாஞ்சோலை பிரதேசத்தில் தண்ணீர் குழி ஒன்றினுள் விழுந்து 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். நேற்றிரவு 7:45 மணி அளவில் மாஞ்சோலை பிரதேசத்தில் சிறுவர் பூங்காவிற்கு அருகில் அமைந்துள்ள தண்ணீர் பூங்காவிற்குள் இறங்க முற்பட்ட போது குறித்த சிறுவர்கள் இருவரும் மூழ்கியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கவலைக்கிடமான நிலையில் இருந்த சிறுவர்கள் இருவரையும் வைத்தியசாலையில் அனுமதித்ததன் பின்னர் சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மீராவோடை பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் ஒருவனும் மாவடிச்சேனி பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் ஒருவனுமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருவரின் ஜனாசாக்களும் வாழைச்சேனி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. நியூஸ் ஃபர்ஸ்ட் தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை 1 மணிக்கு மணித்தியாளர் செய்திகளை 10:25 மற்றும் 11:25 மேற்பாருங்கள். வணக்கம். 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.